வாசல்களும், அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு 12 வாசல்கள் உள்ளது. பரிசுத்தவான்கள் எல்லோருமே தேவனுடைய பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசிக்கிற சிலாக்கியம் உண்டு. மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்திற்கு மொத்தம் 12 வாசல்கள் இருக்கிறது. இந்த 12 வாசல்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரை குறிப்பதாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். பரிசுத்த நகரத்தின் கிழக்கே 3 வாசல்களும், வடக்கே 3 வாசல்களும், தெற்கே 3 வாசல்களும், மேற்கே 3 வாசல்களும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருமே அவருக்கு மெய்யான இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். தேவனுடைய புதிய எருசலேமுக்குள் மெய்யான இஸ்ரவேலர் எல்லோருமே பிரவேசிக்கலாம். பரிசுத்த நகரத்திற்கு பெரிதும் உயரமுமான ஒரு மதில் இருக்கிறது. இந்த மதிலில் 12 வாசல்கள் இருக்கிறது. 12 வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் புதிய எருசலேமுக்குள் பிரவேசிப்பதற்கு சிலாக்கியம் பெற்றவர்கள். இவர்களை பரிசுத்த நகரத்திற்குள் வரவேற்பதற்காக 12 தூதர்களும் 12 வாசல்களின் அருகே இருக்கிறார்கள். 12 வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஜீவ விருட்சத்தில் பங்குள்ளது. புதிய எருசலேமுக்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்கிற உரிமையும் சிலாக்கியமும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான மேய்ப்பர். அவர் தம்முடைய தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார். நாம் கர்த்தருடைய தொழுவத்தில் உள்ள ஆடுகள், அவருடைய பரிசுத்தமான பிள்ளைகள். அவருடைய பரிசுத்த நகரத்திற்குள்ளே நமக்கு வாசல் வழியாய் பிரவேசிக்கிற சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. பரிசுத்த நகரத்தை சுற்றிலும் பெரிதும் உயரமுமான மதில் இருக்கிறது. இந்த மதிலில் 12 வாசல்கள் இருக்கிறது. இந்த வாசல்கள் பூமியின் 4 திசைகளிலும் இருக்கிறது. புதிய எருசலேம் சதுரமான அளவுள்ளது. 4 திசைகளிலும் மதிலின் நீளம் ஒன்று போலவே இருக்கும். மதிலின் 4 சுவர்களும் பூமியின் 4 திசைகளை குறிக்கிறது. ஒவ்வொரு திசையிலும் 3 வாசல்கள் உள்ளன. பூமியின் ஒவ்வொரு திசையில் இருந்தும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த நகரத்திற்குள்ளே தடையில்லாமல் பிரவேசிக்கலாம். புதிய எருசலேமின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருக்கிறது. நகரத்து மதிலின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், 2வது இந்திர நீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ண ரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது.